Hi coders, welcome to Dev Mode On. HTML element வெறும் லுக்காக மட்டும் கிரியேட் ஆகல. இதை நீங்க தப்பா யூஸ் பண்ணா உங்க பேஜோட SEO, accessibility, user experience இதெல்லாம் பிரேக் ஆகும். தப்பான ஹெட்டிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றதால கூகுள் உங்க வெப்சைட்டை கரெக்டா ரேங்க் பண்ணாது. இந்த வீடியோல பேராகிராஃப், ஹெட்டிங், ஃபார்மேட்டிங்னா என்ன, இதை கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸ் சேர்ந்து குட்டி சம்மரி தரதை தான் பேராகிராஃப்னு சொல்லுவோம். இந்த பேராகிராஃபை பி டேக்குள்ள தான் எழுதுவோம். ஒரு வெப்பேஜில் நிறைய பேராகிராஃப் இருக்கும். 2 பேராகிராஃப் நடுவில் ஸ்பேஸ் வேணும்னா பிரேக் டேக் ஆட் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த பிரேக் டேக்கை பி டேக்குள்ள எப்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இது உங்க எஸ்இஓவை பிரேக் பண்ணும். ஒரு வேர்ட்க்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணா HTML அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா இந்த HTML என்டிட்டி டைப் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான HTML என்டிட்டி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த புக் எதை பத்தி இருக்குன்னு டைட்டில் தான் சொல்லும். அதே மாதிரி ஒரு வெப்பேஜில் என்ன இருக்குன்னு ஹெட்டிங் தான் சொல்லும். HTML மொத்தம் 6 லெவல் ஹெட்டிங்ஸ் இருக்கு. இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே வேற வேற பர்பஸ்க்காக கிரியேட் ஆனது. ஒரு வெப்பேஜில் ஒரே ஒரு HTML டேக் தான் இருக்கணும். இந்த டேக் எல்லாம் ஹெட்டிங் லெவலில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணாம H2 டேக் கிரியேட் பண்ணக்கூடாது. இப்படி ஆர்டர் ஸ்கிப் பண்றதால உங்க பேஜ் ரீட் பண்ற சர்ச் என்ஜின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு பேஜ்ல முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ண நம்ம ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவோம். பி டேக் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணி போல்ட் பண்றது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான வேர்ட்னு சர்ச் என்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஐ டேக் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை இட்டாலிக்கா மாற்றலாம். அதே மாதிரி EM டேக் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை இட்டாலிக்கோடு சேர்ந்து இது ரொம்ப முக்கியமான வேர்ட்னு சர்ச் என்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ராங் அண்ட் EM டேகை சிமாண்டிக் டேக்னு சொல்லுவோம். இதை பற்றி வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ண U டேக் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ண மார்க் டேக் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டை குட்டியாக எழுத ஸ்மால் டேக் யூஸ் பண்ணலாம். வாட்டர் ஃபார்முலா H2ல இருக்க 2வை சப் டேக்ல ஆட் பண்றதால 2 கீழே போயிடும். A2ல இருக்க 2 மேலே போக சப் டேக் யூஸ் பண்ணி 2வை மேலே கொண்டு போகலாம். நீங்களும் இந்த மாதிரி ஹெட்டிங், பேராகிராஃப், ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி வெப்பேஜ் கிரியேட் பண்ணி பாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.